யார் யாரெல்லாம் கூட்டாஞ்சோறு சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க? 90s கிட்ஸ் கண்டிப்பாக இது எல்லாருமே சமைச்சு சாப்பிட்ருக்கிற ஒரு ஸ்டேஜ். பட் 2K கிட்ஸ்க்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. பட் நாங்கள் சின்ன பொதில் இருக்கும்போது when we was 5th 6th அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஒன்றா கேதர் ஆகிட்டு வில்லேஜில் இருக்க எல்லா கிட்ஸும் ஒன்றா கேதர் ஆகிட்டு அவங்கவுங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பொருள் எடுத்துகிட்டு வருவாங்க. அரிசி, பருப்பு, எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளின்னு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வருவோம். அந்த திங்ஸை எடுத்துகிட்டு ஒன்றா ஒரு இடத்துல கேதர் ஆகிட்டு அடுப்பு மூட்டி சமைக்கிறது தான். இருக்கிற எல்லார் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த பொருளை வச்சு நம்ம எவ்வளோ சமைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்த பொருளை வச்சு என்ன வருமோ அதை மட்டும் சமைச்சு, அதில் உப்பு இருக்காது, காரம் இருக்காது, உரப்பு இருக்காது, எதுவுமே இருக்காது. பட் அதை ஒன்றா உட்காந்து சமைச்சு சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட் இருக்கே, அதனோட சந்தோஷம் இருக்கே, பா வேறு லெவல் சந்தோஷங்க. எத்தனை கோடி கொடுத்தாலும் அதுக்கு ஈடுனே கிடையாது. அது என் குழந்தைங்க இன்றைக்கி ட்ரை பண்ணாங்க. அவங்களோட கூட உட்காந்து நான் சமைக்கலை, நானும் உட்காந்து அவங்களுக்கு பரிமாறி எல்லா சாதத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு ஒன்றா சர்வ் பண்ணும்போது அதனோட சந்தோஷம் கண்டிப்பாக வேறு லெவல். எனக்கு வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு. டைமை இந்த மாதிரி குழந்தைங்களோட யூஸ் பண்ணுங்கள். டைம் இஸ் ரொம்ப ப்ரீஷியஸ். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.